ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வெர்சஸ் நியூசிலாந்து T20 மேட்ச்க்கான ஒரு ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் அவங்க வந்து பிடிச்சாங்க. ப்ளஸ் பேட்டிங் பிடிச்ச ஜிம்பாப்வே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரம்பம் சூப்பராக இருந்தது. மாத்வரே அண்ட் பென்னட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி மாத்வரா ஒரு அதிரடி இன்டென்ட்டை காமிச்சார். ப்ளஸ் அவருக்கு சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா பென்னட்டும் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு யங்ஸ்டர். இவங்க ரெண்டு பேரும் சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ எவ்வளோ பெரிய டீமாக வேணுமா இரியா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பயப்படல. நியூசிலாந்து இப்போ எவ்வளோ பெரிய டீம், அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சும்மா வேறு லெவலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ளஸ் ஆனால் அந்த ஸ்டார்ட் ரொம்ப நேரம் நிலைக்கலைங்க. 9 ஓவர் வரைக்கும் தான் நிலச்சிது அந்த ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த ஓப்பனிங் பேரை வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஹென்ரி ப்ளஸ் வந்து மில்லன் இவங்க ரெண்டு பேரும் பிரித்தாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக கொலாப்ஸுங்க ஜிம்பாப்வே டீமை பொறுத்த வரைக்கும். நியூசிலாந்தோட ஸ்பின்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதிக்கத்தை வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வந்து ஜிம்பாப்வேயோட பேட்டிங் சுத்தமாக கொலாப்ஸாங்க. மிடில் ஆர்டரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ப்ளஸ் லோயர் ஆர்டர் யாருமே பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியல. அவங்களால 120 ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது 20 ஓவருக்கு. ஓகே, 120 ரன் தானையா, அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து அடிச்சிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா டிம் சைபரோட விக்கெட் எடுத்துட்டாங்க. ஓகே, இவங்கள மாதிரி தான் அவங்களும் கொஞ்சம் சுமாராக விளையாண்டு தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லையா, ஒரு விக்கெட் தானே விட்டுட்டோம், ப்ளஸ் இன்னுமே பாரு அப்படின்ட்டு சும்மா வேறு லெவலாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பித்தாங்க. ரச்சின் ரவீந்திரன், டெவான் கான்வே சிஎஸ்கே பிளேயரான ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் சிஎஸ்கேயில் மட்டும்தான் யாரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டோம். இன்டர்நேஷ்னல் டியூட்டின்னு வந்துட்டு சும்மா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவங்களோட மைண்ட் வைஸ் இல்லை அப்படியே நமக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சும்மா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக நியூசிலாந்து கம்ஃபர்டபுளாக அந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். வெறும் 13 ஓவர்லேயே அசால்ட்டாக சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதை 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றி வந்து பதிவு பண்ணாங்க நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்திங்கன்னா வெறும் 19 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருந்தார். சும்மா வேறு லெவலாக இருந்தது அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும். ப்ளஸ் வந்து டெவான் கேன்வே நல்ல ஒரு ஆஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணார். அவரும் பார்த்திங்கன்னா 59 நாட் அவுட். சும்மா வேறு லெவலாக இருந்தது இவங்க ரெண்டு பேர்த்தோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸால். நியூசிலாந்து ஒரு அருமையான ஒரு சிம்பிளிஃபை வின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த மேட்ச்சில் ஜிம்பாப்வே தோல்விக்கு என்ன காரணம்னா அவங்களோட ஆரம்பம் சூப்பராக இருந்ததுங்க. ப்ளஸ் அவங்களோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் சப்போர்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மேட்ச் வந்து நல்ல பெரிய ஸ்கோர் வந்து நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்கலாம். ப்ளஸ் மிடில் ஆர்டர் டோட்டலாக சொதப்பிட்டாங்க. அதனால தான் ஜிம்பாப்வேவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல்விங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.